ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம 30 சின்ன சின்ன ஹிந்தி சென்டென்சஸ் கத்துக்க போறோம். இப்பதான் ஹிந்தி பேசலாம்னு ஆரம்பிச்சிருக்கேன், இப்பதான் ஹிந்தி கத்துக்கலாம்னு ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றவங்களுக்கு இந்த 30 சென்டென்ஸும் சூப்பரா யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நீங்க ஆல்ரெடி ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் கேட்கக்கூடிய தமிழ் சென்டென்ஸ் வரும்போதே நீங்க பாஸ் பண்ணிட்டு அதுக்கான ஹிந்தி சென்டென்ஸ் ட்ரை பண்ணலாம். உங்களால கரெக்டா சொல்ல முடியுது அப்படின்னா நீங்க சூப்பரா கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப வாங்க இந்த 30 சென்டென்ஸையும் கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இங்க உட்காருங்க. இங்க உட்காருங்க. ஹிந்தில யஹா பைட்டியே அப்படின்னும் சொல்லலாம், யஹா பைட் ஜாயியே அப்படியும் சொல்லலாம். இதுல ஏன் நான் ரெண்டாவது விதத்தை எழுதியிருக்கேன்னா, நிறைய பேர் இதர் பைட் ஜாயியே இல்ல யஹா பைட் ஜாயியேன்னு சொன்னா உட்கார்ந்துட்டு போங்க அப்படின்னு நினைச்சிடுறாங்க. அது கிடையாது. பைட்டியேன்னு சொல்றது தான் பைட் ஜாயியே அப்படின்னும் சொல்லலாம். சோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொல்றேன். யஹா அப்படின்னா இங்க. இங்கேங்கிற வார்த்தை தமிழ்ல ஒன்னே ஒண்ணுதான். இதுக்கு வேற ஏதாவது வார்த்தை இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஆனா ஹிந்தில யஹான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது இங்கேன்னு அர்த்தம். இதர்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுவும் இங்கேன்னு தான் அர்த்தம். ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்பவும் யார் வேணாலும் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், யஹா அல்லது இதர். பைட் அப்படின்னா உட்காருவது, பைட்டியே அப்படின்னு சொன்னா உட்காருங்க. யஹா பைட்டியே, இதர் பைட்டியே, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணாலே போதுமானது. ஆனா நம்ம கிட்ட பேசுறவங்க இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இதை தாண்டி யஹா பைட் ஜாயியே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு புரியாம போயிடக்கூடாது. அதனால சொல்றேன், இங்க உட்காருங்கன்னு சொல்றதுதான் யஹா பைட் ஜாயியேன்னு சொல்றாங்க. ரெண்டாவது சென்டென்ஸ், கதவை மூடுங்க, கதவை க்ளோஸ் பண்ணுங்க. எப்படி சொல்றது? தர்வாசா பந்த் கீஜியே, தர்வாசா பந்த் கீஜியே. கதவுக்கான ஹிந்தி வார்த்தை தர்வாசா, தர்வாசா. க்ளோஸ் பண்றது, மூடுவது அப்படிங்கிற செயல் பந்த் கர், பந்த் கர். இத மரியாதையா கொஞ்சம் ரிக்வெஸ்டிங்கா, மூடுங்க கதவை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னா பந்த் கீஜியே அப்படின்னு மாத்திரணும். பந்துனா க்ளோஸ், கீஜியேனா பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க, பந்த் கீஜியே, தர்வாசா பந்த் கீஜியே. அடுத்த சென்டென்ஸ், அவர்களை அழைக்கவும். இந்த வார்த்தை ரொம்ப சுத்த தமிழ்ல இருக்கு இந்த வாக்கியம். இத பேச்சு வழக்குல சொல்றேன். கால் பண்ண சொல்லுவோம் இல்லையா, கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு? அவங்களுக்கு இல்ல அவருக்கு. எப்பவுமே மரியாதையான வார்த்தைக்கும் பன்மைக்கான வார்த்தைக்கும் ஒரே ஹிந்தி வார்த்தை தான் வரும். சோ அவங்களுக்கு கால் பண்ணுங்க இல்ல அவருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னா உன்கோ கால் கீஜியே அப்படின்னு சொல்லணும். உன்கோ கால் கீஜியே. உன்கோனா அவருக்கு இல்ல அவர்களுக்கு. கால் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கால் கீஜியே. இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுங்கன்னு உடனே பந்த் கீஜியே படிச்சோம், அதே மாதிரி இங்க கால் பண்ணுங்க அப்படின்னா கால் கீஜியே. ரொம்ப ஈஸியான வார்த்தைகள். உன்கோ கால் கீஜியே, அவருக்கு கால் பண்ணுங்க இல்ல அவர்களுக்கு கால் பண்ணுங்க. இதை நான் சுத்த தமிழ்ல சொல்லியிருந்திருக்கேன், அவங்கள அழைக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்க பேச்சு வழக்கு தமிழ்லயே ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னா உன்கோ கால் கீஜியே. அடுத்த வாக்கியம், எனக்கு கால் பண்ணுங்க. என்னை அழைக்கவும் இல்ல எனக்கு கால் பண்ணுங்க. எனக்குங்கிற வார்த்தையும் என்னைங்கிற வார்த்தையும் ஹிந்தில ஒண்ணுதான். எனக்கு கால் பண்ணு இல்ல என்னை அழை, இந்த ரெண்டுத்துக்கும் என்னை இல்ல எனக்கு வருதா? ஹிந்தில முஜே, முஜே. கால் பண்ணுங்க, கால் கீஜியே. உங்களுக்கு போன சென்டென்ஸ்லயே தெரிஞ்சிருக்கும். கால் கீஜியேனா கால் பண்ணுங்க, பந்த் கீஜியேனா க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப எனக்குன்னா இந்த வார்த்தை மட்டும் இங்க கத்துக்கிட்டா போதும், முஜே. எனக்குன்னா முஜே. அவருக்கு இல்ல அவங்களுக்குன்னு சொன்னா உன்கோ, உன்கோ. ஞாபகம் இல்லாதவங்க திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. உன்கோ கால் கீஜியே, அவருக்கு கால் பண்ணுங்க. முஜே கால் கீஜியே, எனக்கு கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதை முடிக்கவும். இத கம்ப்ளீட் பண்ணுங்க, இத முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லணும்னா இசே பூரா கரோ, இசே பூரா கரோ. இசேனா இதை, பூரா கரோ அப்படின்னா பூர்த்தி பண்ணவும்னு அர்த்தம். பூரா அப்படிங்கிற வார்த்தை ஓரளவு தமிழோட ஒத்து போற வார்த்தை தான்.
இசே பூரா கரோ அப்படின்னா இதை முடிக்கவும், இதை பூர்த்தி பண்ணவும், கம்ப்ளீட் பண்ணவும்னு அர்த்தம். இதை நீங்க கரோன்னு சொல்றது மூலமா கொஞ்சம் மரியாதை கம்மியா இருக்கும். மரியாதையோட சொல்லணும்னு நினைச்சா உங்களுக்கு தான் அந்த வார்த்தை தெரியும் இல்லையா? பண்ணுங்கன்னு சொல்றது கீஜியே, பூரா கீஜியேன்னு நீங்க சொல்றதுன்னா சொல்லலாம். இசே பூரா கரோ இல்லனா இசே பூரா கீஜியே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ரிப்போர்ட் தயார் பண்ணு, ரிப்போர்ட்டை ரெடி பண்ணு. ஹிந்தில எப்படி சொல்றது? ரிப்போர்ட் தயார் கரோ, ரிப்போர்ட் தயார் கரோ. தயாருக்கான ஹிந்தி வார்த்தையும் தயார் தான். பண்ணுன்னு சொல்லணும்னா கரோ. பண்ணு, கரோ. பண்ணுங்க, செய்யுங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா உடனே ரிப்போர்ட் தயார் பண்ணுங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரிப்போர்ட் தயார் பண்ணுனா தயார் கரோ. தயார் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா, தயார் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த சென்டென்ஸ், ரிப்போர்ட் ரெடியா வை. தயார் பண்ணு கிடையாது, தயாரா வை. இப்ப என்ன மாறுது பாருங்க, ரிப்போர்ட் அப்படியே தான் இருக்கு, தயார் அப்படியே தான் இருக்கு. பண்ணுங்கிறதுக்கு பதிலா வெய்ங்கிறதுக்கான வார்த்தையை ஹிந்தி வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கோம். வைக்கான ஹிந்தி வார்த்தை ரக்கோ. ரிப்போர்ட் தயார் ரக்கோ. ரிப்போர்ட் தயார் ரக்கோ அப்படின்னா ரெடியா வச்சுக்கோ ரிப்போர்ட்டை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஃபைல திறக்கவும். திற அப்படின்னு சொல்லணும். ஃபைல ஓபன் பண்ணு, ஃபைல திற. ஃபைல் கோல் தீஜியே, ஃபைல் கோல் தீஜியே. கோல் தீஜியேனா திறக்கவும், திறங்க அப்படின்னு சொல்றது. கோல் தீஜியே. இந்த இடத்துல ஃபைல் கோல் தீஜியேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லக்கூடிய ரெண்டாவது கேள்வி, கதவை திறங்கன்னு சொல்லணும். திறங்கங்கிறது கோல் தீஜியேன்னு தெரிஞ்சிருச்சு. கதவுக்கான வார்த்தை முன்னாடி படிச்சிருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து போட்டீங்கன்னா சென்டென்ஸ் ரெடி. கதவை திறங்க. இந்த சென்டென்ஸை நீங்க மேக் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அப்பதான் நீங்க இங்க 10 பேர் ட்ரை பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சா இன்னும் 4 பேர் வந்து உங்களை பார்த்து அவங்களும் நம்மளாலையும் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்ல சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், மெயில் அனுப்புங்க. மெயில் பேஜ் தீஜியே, மெயில் பேஜ் தீஜியே. இதுவும் இப்படிதான். நீங்க சிம்பிளா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மெயில் பேஜியேன்னு சொல்லியிருக்கலாம். பேஜ் பிளஸ் இஏ, பேஜியே. மெயில் பேஜியேன்னு சொன்னாலே மெயில் அனுப்புங்கன்னு தான் அர்த்தம். ஆனா மெயில் பேஜ் தீஜியேன்னு சிலர் சொல்லுவாங்க. அப்பவும் அனுப்புங்கன்னு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். பேஜியேனாலும் அனுப்புங்க, பேஜ் தீஜியேனாலும் அனுப்புங்க. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மெயில் பேஜியே, மெயில் பேஜ் தீஜியே, எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். அப்டேட் பத்தி சொல்லுங்க. அப்டேட் கே பாரே மே போலியே. அப்டேட் பத்தி சொல்லுங்க. இந்த பற்றிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தில 3 வார்த்தை சேர்த்து போட்டாதான் இந்த பற்றி வரும். கே பாரே மே, கே பாரே மே. சேர்த்து சொல்லும்போது, ஃபாஸ்டா சொல்லும்போது ஒரே வார்த்தை மாதிரி தெரியும். கே பாரே மே, கே பாரே மே. அப்டேட் கே பாரே மே சொல்லுங்க. சொல்லுங்கன்னா போலியே. அப்டேட் கே பாரே மே போலியே. அப்டேட் பற்றி சொல்லுங்க. நீங்க கேளுங்க. அதாவது நீங்க என்ன டவுட் இருக்கோ கேளுங்க, என்ன கேள்வி இருக்கோ கேளுங்க அப்படின்னு சொல்லுவோமா? அந்த இடத்துல ஆப் பூச்சியே. ஆப்னா நீங்க, பூச்சியேனா கேளுங்க. ஆப் பூச்சியே அப்படின்னா நீங்க கேளுங்க. போலியேனா சொல்லுங்க, பூச்சியேனா கேளுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அப்டேட்டையோ ஒரு விஷயத்தையோ பத்தி சொல்லுங்கன்னு சொல்லணும்னா போலியே சொல்லுங்க. ஒரு விஷயத்த பத்தி கேளுங்க, கேள்விகள் கேளுங்க அப்படின்னு சொல்லணும்னா பூச்சியே சொல்லுங்க. அடுத்த கேள்வி, அடுத்த சென்டென்ஸ், கவனமாக கேளு. இது கேள்வி கேளு கிடையாது. நம்ம சொல்ல வர விஷயத்த காதால கேக்குறது இல்ல கவனிக்கிறது, இததான் இந்த கேளு குறிக்குது. கவனமாக கேளு. தியான் சே சுனோ, தியான் சே சுனோ. தியான் சே அப்படின்னா கவனமாக, சுனோ அப்படின்னா கேளு. தியான் சே சுனோ, கவனமாக கேளு. தியான் சே சுனோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு சொல்லுங்க. எனக்கு சொல்லுங்க. இந்த பதில் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. இது எப்படி பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்க. எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லணும்னா முஜே போலியே அல்லது முஜே பத்தாயியே. ஆல்ரெடி படிச்ச வார்த்தையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா சொல்லுங்கன்றதுக்கான வார்த்தை போலியே. அதே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேறு சில வார்த்தைகளும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வேற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கேன். முஜே பத்தாயியே. போலியே சொன்னாலும் சரிதான், பத்தாயியே சொன்னாலும் சரிதான். எனக்கு சொல்லுங்க,
मुझे बताइए. Next sentence. ஒரு நிமிடம் பொறு. ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம் பொறு. இதெல்லாம் எப்படி சொல்றது? एक मिनट रुको. एक मिनट रुको. एक मिनट அப்படின்னா ஒரு நிமிஷம். ருக்கோ அப்படின்னா இரு, பொறு அப்படின்னு சொல்றது. ஒரு நிமிஷம் பொறு. ஏக் மினிட் ருக்கோ. மினிட்னா நிமிடம். ருக்கோனா பொறு. நெக்ஸ்ட் ஒன் அங்கே வைங்கன்னு சொல்லணும். அங்கே வச்சிருங்கன்னு சொல்லணும். அங்கேக்கான வார்த்தை உதர். உதர். நான் மொத வார்த்தை சொல்லும் போது இங்கேக்கான வார்த்தை யஹாவும் இருக்கு, இதரும் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி அங்கேக்கான வார்த்தை வஹாவும் இருக்கு, உதரும் இருக்கு. அங்கேனா வஹா, உதர் ரெண்டுல எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வச்சிருங்கன்னு சொல்லணும்னா ரக்கியே. ரக்கியே, உதர் ரக்கியே அப்படின்னா அங்க வைங்க. உதர் ரக்கியே. நெக்ஸ்ட் ஒன் மறக்க வேண்டாம், மறந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னா பூல்னா மத். பூல்னா மத். பூல் அப்படின்னா மறப்பது. பூல்னா மத் அப்படின்னா மறந்துட வேண்டாம். எது சின்னவங்க பெரியவங்க யார்கிட்டனா சொல்லலாம் நம்ம. மறந்துட வேண்டாம், மறக்க வேண்டாம் சொல்லணும்னா பூல்னா மத். பூல்னா மத். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். தெளிவாக பேசுங்க இல்ல தெளிவாக சொல்லுங்க. ஒரு விஷயத்த சொல்லும்போது ரொம்ப குழப்பாம கிளியரா சொல்லுங்க, கிளியரா பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லுவோம். ஹிந்தில எப்படி சொல்லணும்? சாஃப் சாஃப் போலியே. சாஃப் சாஃப் போலியே. இந்த போலியை பொறுத்தவரையிலும் சில இடங்கள்ல சொல்லுங்கங்கிறதுக்கும் போலியவை யூஸ் பண்ணலாம், பேசுங்கங்கிறதுக்கும் போலியவை யூஸ் பண்ணலாம். சாஃப் சாஃப் அப்படின்னா தெளிவாக, ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணணும். சாஃப் சாஃப் அப்படின்னா தெளிவா, கிளியரா. போலியனா சொல்லுங்க அல்லது பேசுங்க. நெக்ஸ்ட் ஒன் உடனே சொல்லுங்க. துரந்த் பத்தாயியே. துரந்த் பத்தாயியே. நான் சொன்ன மாதிரி சொல்லுங்கங்கிற வார்த்தைக்கு நீங்க பத்தாயியேன்னு சொல்லலாம், போலியேன்னு சொல்லலாம், உங்களுடைய விருப்பம் தான். பத்தாயியே போலியே இதனாலும் சொல்லலாம். உடனேங்கிற வார்த்தை இப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க, துரந்த். உடனே அப்படின்னா துரந்த். அடுத்த சென்டென்ஸ். உடனே என்னை சந்திக்கவும். உடனே என்ன சந்திக்கவும் இல்ல என்னை உடனே சந்திக்கவும். என்னைங்கிறதுக்கு இந்த இடத்துல முஜ்சேன்னு சொல்லணும். சந்திக்கிறது வரும்போது மட்டும் முஜ்சே சொல்லணும். உடனடியாக உடனேன்னு சொல்லணும்னா இப்பதான் படிச்சோம் துரந்த். துரந்த். சந்தின்னு சொல்லணும், மீட் பண்ணுன்னு சொல்லணும்னா மிலோ. மிலோ. முஜ்சே துரந்த் மிலோ. முஜ்சே துரந்த் மிலோ. நெக்ஸ்ட் தமிழ் சென்டென்ஸ். விரைவாக செய், வேகமா செய் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபட்டாஃபட் கரோ. ஃபட்டாஃபட். இங்க நம்ம ஜல்தியே யூஸ் பண்ணிருக்கலாமே, ஜல்தின்னு ஒரு வார்த்தை நிறைய கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஜல்தியும் சொல்லலாம், துரந்தும் சொல்லலாம். துரந்த் வந்து உடனடியாகன்னு சொல்ற மாதிரி. இன்னொரு வார்த்தை தான் இந்த ஃபட்டாஃபட். ஃபட்டாஃபட்ங்கிறது கொஞ்சம் பேச்சு வழக்கு வார்த்தை. டக்கு டக்குன்னு செய்யன்னு சொல்லுவோமா, அதுதான் இந்த ஃபட்டாஃபட் கரோ. நெக்ஸ்ட் ஒன் நேரத்துக்கு வாங்க. சமய பர் ஆயியே. நேரத்துக்கு வாங்க, ஆன் டைம் வாங்க. சமய பர் ஆயியே. சமய் நேரம், சமய பர் நேரத்துக்கு, ஆயியே வாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். முதல்ல இத புரிஞ்சுக்கோங்க. பெஹ்லே ஏ சமஜியே. பெஹ்லே முதல்ல, ஏ இத, சமஜியே புரிஞ்சுக்கோங்க. பெஹ்லே ஏ சமஜியே முதல்ல இத புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கலாம். நீங்க ஒரு விஷயம் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி பெஹ்லே ஏ சமஜியே அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இத புரிஞ்சுக்கோங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஈஸியா இருக்கும் பாருங்க. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. சீக்கிரத்துக்கான வார்த்தை ரொம்ப ஈஸியான வார்த்தை ஜல்தி. ஜல்தி. ஸ்டார்ட் பண்ணுனா ஷுரு கரோ. ஷுரு கரோ. ஷுருனா ஆரம்பிப்பது. சோ சீக்கிரம் ஆரம்பின்னு சொல்லணும்னா ஜல்தி ஷுரு கரோ சொல்லணும். இதுவே சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணு, சீக்கிரம் முடிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லணும்னா ஜல்தி கதம் கரோன்னு சொல்லலாம். இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்ச பூரா கரோ கூட நீங்க சொல்லலாம். கதம் அல்லது பூரா ரெண்டுமே சொல்லலாம். ஜல்தி கதம் கரோ அல்லது ஜல்தி பூரா கரோ, எது ஈஸியா இருக்கோ எடுத்துக்கங்க. அப்புறம் ஒருத்தர் ஏதாவது சொல்றதுக்காக உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, இல்ல உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு என்ன சொல்லணும்? கியா ஹே பத்தாவோ. கியா ஹே பத்தாவோ. மறுபடியும் பாருங்க, சொல்லுங்கிற இடத்துல பத்தாவோ தான் யூஸ் பண்ணணும் கட்டாயம் கிடையாது. போலோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். கியா ஹே போலோ.
क्या है बोलो बोलो சொல்லலாம் बताओவும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இத விடு அப்படின்னு சொல்லணும்னா இசே छोड़ दो இசே छोड़ दो இத விடு இசே छोड़ दो. அடுத்த சென்டென்ஸ் விவரங்கள் கொடு விவரங்கள் டீடைல்ஸ் கொடு அப்படின்னு கேட்கணும்னா விவரன் தேதோ விவரன் தேதோ. விவரன் அப்படின்னா விவரங்கள் தமிழ் மாதிரியே இருக்கா. விவரன் கொடு அப்படின்னா தேதோ தேதோ. நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் இத பாருங்க ஜரா இசே தேக்கியே ஜரா கொஞ்சம் இசே இத பாருங்கன்றதுக்கு தேக்கியே ஜரா இசே தேக்கியே கொஞ்சம் இத பாருங்க. எனக்கு அந்த ஃபைல காட்டுங்க எனக்கு அந்த ஃபைல காட்டுங்க முஜே वो ஃபைல் दिखाइए முஜேனா எனக்கு நான் ஆல்ரெடி இந்த வீடியோலயே சொல்லியிருக்கேன் எனக்குன்னா முஜே அந்த ஃபைல்னா वो ஃபைல் காமிங்கன்னா दिखाइए பாருங்கன்னா என்ன போட்டோம் देखिए காமிங்கன்னா दिखाइए देखिए दिखाइए. கடைசி சென்டென்ஸ் சரியாக செய் ஒழுங்கா செய் ठीक से करो ठीक से करो ठीक सेனா சரியாக கரோனா செய் ठीक से करो சரியாக செய். ஸோ அவ்வளோதாங்க இதோட நம்மளோட 30 சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது மோஸ்ட்லி உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்றது இந்த மாதிரி இடங்கள்ல கண்டிப்பா தேவைப்படும் நல்ல ஒரு பிகினர்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரியான சென்டென்சஸ். இது மூலமா சில வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகளும் கத்துக்கலாம் எப்படி 2-3 வார்த்தைகள் வச்சு சென்டென்ஸ் மேக் பண்றதுன்னும் நீங்க கத்துக்கலாம். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். 1-2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா அவங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களோட ஸ்கூல்ல நம்மளோட டக்குனு ஹிந்தி சேனலோடைய வீடியோஸை சம்டைம்ஸ் அவங்களோட போர்ட்ல அவங்களோட எல்இடி ஸ்கிரீன்ல அதெல்லாம் காமிப்பாங்க நாங்க ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்லி இதை காமிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. இதே மாதிரி உங்க ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ செஞ்சிருக்காங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஒரு நல்ல விஷயத்த நம்ம எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ so much for watching.